பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக வரவேற்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் இன்றைய சிந்தனையாக ஆண்டவருக்காக காத்திரு என்கின்ற தலைப்பில் இன்றைய நாளில் தியானிக்க கடவுள் நம்மை ஒன்று கூட்டியிருக்கின்றார். திருப்பாடல்கள் அதிகாரம் 27 வசனம் 14 இறைவார்த்தை இவ்விதமாய் சொல்கின்றது: நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும், ஆண்டவருக்காக காத்திரு. ஆமேன். ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் நம் வாழ்வில் பயணிக்கின்ற பொழுது இந்த உலக போக்கிலே பல நிலைகளிலும் நாம் ஒவ்வொன்றுக்கும் காத்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பயண நிலைகளில் நாம் பார்க்கின்றோம். எல்லா பயணம் செய்வதற்காக எல்லாம் நாம் காத்திருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒரு மனிதன் ஆண்டவருக்காய் காத்திருக்கக்கூடிய மகனாய் மகளாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்காகவும் காத்திருக்கின்றார். ஏசாயா அதிகாரம் 30 வசனம் 18 பார்க்கின்றோம்: உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இரங்குமாறு எழுந்தருள்வார், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமேன். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோராய் நீங்களும் நானும் இருக்கும்படிக்காய் இந்த தவக்காலத்தின் வழியாக கடவுளுக்காய் காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாம் நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு கருணை காட்ட அவர் காத்திருக்கின்றார். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவருக்காக ஒவ்வொரு நேர நிமிடங்களிலும் தம்மையே ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடவுள் கண்ணோக்கி ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பர்த்திமேயு ஆண்டவர் இயேசுவுக்காய் காத்திருந்தான், பார்வை கிடைத்தது. சக்கேயு ஆண்டவருக்காய் காத்திருந்தான், அவன் வாழ்வில் மீட்பு கிடைத்தது. இதோ இன்றைய நாளிலும் கூட ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் நம்மையே ஒப்பு கொடுப்போம். கடவுள் நம்மை தெய்வீக ஆசையால் ஆசீர்வதிக்க நம்மை ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அன்பு தெய்வமே, இறைவா, அப்பா, ஆண்டவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்ட இறைவார்த்தையின்படி உமக்காய் காத்திருந்து நீர் எங்களுக்காய் காத்திருந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள அப்பா இந்த குரலின் வழியாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர் என்று விசுவாசத்தோடு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தினந்தோறும் உமக்காக உம் வார்த்தைக்காக காத்திருப்போம் என்கின்ற தெய்வீக சிந்தனையில் நம்மை ஆண்டவருடைய திரு சமூகம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.